என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது நேற்று ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது மதுரை சின்னோடப்பு மக்களை 2 வாரங்களுக்குள்ள அந்த ஊரை விட்டு வெளியேறணும், 2 வாரங்களுக்குள்ள தகுதி உள்ளவர்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை உத்தரவிட்டுட்டு நீதியரசர் அவருடைய நிறைவு பணியாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது இதன் அடிப்படையில் இந்த நீதியரசர் இந்த தீர்ப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னென்னு தெரில. இது அநேகமாக மேல்முறையீடு அப்பீல் போவாங்கன்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி நம்மள்ட்ட கொடுத்துருந்தாங்க. அதாவது ரொம்ப காலமாகவே தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்களோட நிலத்தை எடுத்திருக்கீங்க, எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு மறுகுடி அமர்வு வச்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நிலத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சின்னோடப்பு மக்கள், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. ஆனால் இதை கொஞ்சம் கூட செவிசாய்க்காத இந்த அரசும் இந்த அரசியல்வாதிகளும் என்ன தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை வஞ்சிக்கும் விதமாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்ல போனோம்னா, பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் இப்படி தான் கையை படுத்தினாங்க. ஆனால் மறு குடி அமர்வு வச்சதுக்கப்புறம் தான், அதாவது அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்ததுக்கான அந்த ஃபோட்டோ எல்லாமே சமூக வலைத்தளங்கள் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அங்கே ஒரு நீதி சின்னோடப்பு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு நீதியா? அப்போ பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கத்திற்கு தனியாக அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை எடுத்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதற்கப்புறம் அந்த நிலத்தை கையகப்படுத்துது அரசு. ஆனால் இதே மதுரை சின்னோடப்பில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை எந்த ஒரு முகாந்தரமே இல்லாமல், அதாவது நீதியரசர் என்ன ஒரு உத்தரவிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, 2 வாரங்களுக்குள்ள இவங்க தகுந்த நிலத்தை கொடுத்துட்டு போயிருங்க. இப்போ வேணா ரோட் ரோவை படுப்பாங்க, நிலத்தை கொடுத்துட்டீங்கன்னா ரோட் ரோவை படுப்பாங்களா 2 வாரத்தில்? எதன் அடிப்படையில் இப்படி ஒரு தீர்ப்பு நீதியரசர் கொடுத்துருந்தாரு? எல்லாத்தையுமே மன உளைச்சலை ஏற்படுத்துது. இதே யோசிச்சு பாருங்கள், ஒரு பாமர மக்கள் எங்கே போவாங்க? தகுந்தவர்களுக்கு 2 வாரங்களுக்குள்ள நிலத்தை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு. நிலத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எதில் போய் ரோட்டில் படுப்பாங்களா, தார்பாய் வச்சு அந்த தெருவில் படுப்பாங்களா? ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த தீர்ப்பெல்லாம் பார்க்கும்போது. மக்களோட மனநிலை என்ன, மக்களோட சூழ்நிலை என்ன, மக்கள் எந்த நிலையில் இருக்கான்னு தெரிஞ்சு தானே இதை பண்ணணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதாவது வளர்ச்சி தமிழ்நாட்டில் பொறுத்தளவு வளர்ச்சியை நாங்கள் தடுக்க விரும்பலை. அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய நிலங்களை மட்டும்தான் இந்த அரசுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே முனைப்பு காட்டிகிட்டு இருக்குது. சொல்லப்போனால் அந்த ஊரே காலி பண்ணணும். ஏன்னா கேட்கறதுக்கு நாதியட்ட சமூகம் இல்லை. தொடர்ந்து இந்த சிக்கலை உருவாக்குறீங்க. சரி, ரைட்டு, போனால் போகுது. நீங்கள் தாராளமாக இந்த மக்களை கொண்டு விட்டு கூட அதில் கூட வானூர்தியை பறக்க விடுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மறு குடியமர்வு வைங்க, அவங்களுக்கான அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எடுத்துக்கன்னு சொல்கிறோம். அப்படி என்ன அவசரத்தில் இந்த விமான நிலையம் மேலே பறக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குந்தா எங்களோட கேள்வி. இதே ஒரு அரசு அதிகாரிகள், ஒரு கலெக்டரோட வீடு இப்படி தான் இருந்துச்சுன்னா அப்படி தான் பண்ணுவோம் அந்த அரசு. இல்லை ஒரு நீதியரசரோட வீடு இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் பண்ணுவோம் அரசு. இது பக்கத்தில் இதே ஒரு மீனாட்சி கோயிலோட நிலம் ஏதோ ஒன்று கிடக்குங்கிறாங்க, அதை மட்டும் ஓவர்டேக் பண்ணி போதாமல? அப்போ இங்கே எல்லாமே நீதித்துறையிலேருந்து எல்லாத்தையுமே சாதி ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு செயல் உருவாகுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தா இல்லையா? ஒருவர்கிட்ட கலெக்டர் அம்மா முன்னே இருந்தாலும் சரி, இப்போ இருக்க சரி, என்ன மனநிலையும் தெரில. மூர்த்தி சாதி வரி பிடிச்சி தெரியக்கூடிய ஆள், என்ன நிலம் பல மோசடி வேற. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மக்கள் எங்கே போய் தூங்குவாங்க, எங்கே போய் படுப்பாங்க? 2 வார காலம் டைம் கொடுக்குறீங்க. இந்த மக்களை மனுஷங்கன்னு நினச்சிங்களா, இல்லை நாயை விட கேவலமாக பார்க்குதா அந்த நீதித்துறையும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ரொம்ப வருத்தம் அளிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ அந்த மக்கள் இருக்கிறத சாகரம் தெரியாமல் அப்போ அத்தனை உசுறு சாகட்டும்னு நினைக்கிறீங்களா? எங்கிட்ட ரோட்டில் நடந்து போ, ரோட்டில் படுத்து கடை செத்து போ, என்னமோ பண்ணு. இதுதான் ஜனநாயகமா? ஜனநாயக நாட்டில் இதுதான் ஏற்புடையதா? ரொம்ப வருத்தம் அளிக்குது இந்த செயல் என்பது. இந்த மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? எங்களுக்கான ஒரு அடுத்த ஒரு இடத்தை தேர்வு பண்ணி கொடுத்து எங்களுக்கான அடிப்படை வசதியை செஞ்சு கொடுத்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணால் கூட ஏதோ அரசுக்கு எதிராக போராடுறீங்கன்னு சொல்லலாம்.
இதை எதிர்த்து ஒரு அரசியல் எவனா ஒருத்தரும் கிடையாது. ஓட்டு கேட்ட வருவாங்கல்ல, அந்த ஓட்டு போட்டிங்கல்ல, அந்த ஊர் மக்கள் ஓட்டு போட்டிங்கல்ல, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கல்ல, நாங்கள் திமுகவோட ஆதரவாளர் நின்னீங்கல்ல அந்த ஊரில், இன்னமும் அந்த ஊருக்குள்ள ஒரு சிலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்கு விலை போகக்கூடிய தற்கூரிகளாகவும் என்ன தரங்கட்டவளாகவும் மானத்தை விற்கக்கூடிய ஒரு கேவலமான புத்தி உண்டாலும் ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறதா இருக்குது. உன் சொந்த ஊரில் உன் சொந்த சாதிக்காரன உன் சொந்த பந்தத்தை என்ன உன்னை விட்டு அப்புறப்படுத்துறான். இன்னைக்கு அவன் போகிறான், அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஒன்றையும் வெளியேற்றுவான். அவனுக்கு நடந்த நிலைமை உனக்கு தான் வரும். இன்றைக்கி அவனுக்கு வயிறு வலிக்குது, அவனுக்கு தானே வயிறு வலிக்குதுன்ட்டு நிறைய பேர் கடந்து போகலாம். நாளைக்கு உனக்கும் இந்த வயிறு வலி வரும். அன்னைக்கு நீ இந்த கதரை தான் கதற போகிற. ரெண்டாவது நீ அந்த ரோட்டில் வந்து உருளை தான் போகிற. ரொம்ப வருத்தம் அளிக்குது இந்த செயல் என்பது. 2 வார காலகட்டங்களுக்குள்ள நிலத்தை கொடுத்தா எப்படி அந்த மக்கள் எங்கே போய் இருப்பாங்க? இது நீதியரசருக்கு தெரிய வேணாமா? இல்லை நீங்கள் வந்து ஒரு உத்தரவு இது அவசரமாக அரசு இந்த வழக்கை கொண்டு வந்து இதை முடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தான் எங்களோட கேள்வி. எத்தனையோ சர்ச்சு வரும்போது இது தாய் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நீதியரசரை கூட்டியாந்து வச்சு அதை தீர்ப்பை கொடுக்கணும் என்ன அவசரம் இருக்குது, என்ன காலகட்டாயம் இருக்குன்னு கேட்குறேன். அப்படி என்ன வந்து இப்போ வந்து மதுரை விமான நிலையத்தில் நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்தை பல குடும்பங்களை அழித்து தான் வந்து இந்த வானூர்தியில் வந்து மக்கள் பயணிக்கணுமா? ரொம்ப வருத்தமான ஒரு செயலாக இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் இருக்குது. இப்போ இது வந்து மறுபடியும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அதில் போய் ஒவ்வொரு ஆளும் வந்து என்ன இப்போ இந்த வழக்குக்கு ஒரு ஆளும் குடும்பத்துக்கு வந்து ஒரு 15,000 ஒவ்வொரு அந்த தலா குடும்பத்துக்கு ஒரு 15,000 செலவழிச்சாங்க அப்படின்னா நீ அங்கே வேணால் ஒரு ஆளுக்கு 50,000 கட்டணும். இவங்களை வாழ்வாதாரத்தை இப்படியே கோர்ட்டு கேஸுனா அலைய விட்டு இந்த மக்களை சாகடிக்கணும். இதான் அவங்களோட நிலைப்பாடுகள் இருக்குது. இன்றைக்கி எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய தீர்ப்பானது வந்து தப்புன்னு சொல்லி இன்றைக்கி மேல்முறையிட்டு மறுபடியும் அவங்க வந்து குற்றவாளியில் நிரூபிக்கப்பட்டு இருக்கு. அப்போ சரியாக விசாரிக்காமல் எதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்படும் தெரில. ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஒரு அடிப்படை வசதி அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு அந்த மனிதாபிமானம் அந்த மனசில் ஒரு ஈரம் யாருக்காவது இருக்குதா அரசுக்கு? இதே ஒரு மாற்று சாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல இதே அரசு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த அரசு என்ன நினைக்குது? இந்த மக்களை வஞ்சிக்கணும்னு நினைக்குது. ஸோ இதை வந்து கைவிடணுன்றதை இந்த காணொலியில் வந்து கேட்குறோம். இந்த மக்களுக்கான உரிய குரலை வந்து அனைத்து அரசியல் கட்சியும் கொடுக்கணும். எந்த அரசியல் கட்சியெல்லாம் குரல் கொடுக்கலையோ அந்த அரசியல் கட்சியை நம்ம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்காத வரை இது தொடரும்ன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.